Hello friends, welcome to Rama's Kitchen Salem. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு கை கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா கேக்குங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டா செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வருங்க. அதே போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ வாங்க சமைக்க போகலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு 2 ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேங்க. நல்லா இளம் ஆட்டுக்காலாக வாங்கி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ஆட்டுக்கால் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு அந்த கத்தி வச்சு சுரண்டணுங்க, அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம். அப்போ தான் அந்த தீஞ்ச வாடை வராது. இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அதில் போட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம் 2-3 தடவை. அப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அழுக்கு கூட வெளியே வந்துடும். இப்போ முதல்ல ஆட்டுக்காலை வேக போட்டு சூப் எடுத்துக்கலாங்க. அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கணும். அடுத்து சீரக மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்தது வரமிளகா ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு. அடுத்தது ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு ஒரு 5-6 பூண்டு உளிச்சு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 8 விசில் விட்டுடணுங்க. அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் வேகும். இப்போ 8 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பக்கத்தில் சின்ன குக்கரில் கருப்பு பீன்ஸ் நான் நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன். 3 விசில் விட்டு எடுத்து குழம்புக்கு கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் மிளகாத்தூள், கறி மசாலு, கொத்தமல்லி தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கணும். அதுக்கு பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, அப்புறம் இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச விழுதை கருப்பு பீன்ஸ் வெந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த குக்கரில் ஊற்றிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், நம்ம ஆட்டுக்கால் வெந்துடுச்சு. அதை பார்க்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக நம்ம ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எவ்வளோ சூப் வேணுமோ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டு இதில் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். சின்ன குக்கரில் வெந்துட்டு இருந்த குழம்பை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டுக்காலோட இந்த குருமா எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு, காரம், குழம்பு மசாலா ஏதாவது வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே இப்போ சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். ஒரு கொதி வர்றதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். பாருங்கள், குழம்பு கொதி வந்துடுச்சு. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்திருக்கு. இப்போ இறக்கிடலாங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து மேலாப்ப தூவிக்கலாம் வாசனைக்காக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, நல்லா ஹெல்த்தானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.